தற்போதைய நிலவரப்படி 295 இடங்கள் பாஜக, 231 இடங்கள் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கு தனித்து பாஜக 239 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் தற்போது பாஜக இருக்கிறது. இந்த தேர்தல் வெற்றி நிலவரத்தை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 தேர்தலையும் இண்டிபெண்டா வந்தாங்க. தன்னிச்சையா ஆட்சி அமைக்கக்கூடிய 282 304 இருந்தாங்க. இப்போ அவங்க 238க்கு மேல போல 238 303ல இருந்தாங்க. இண்டிபெண்டா இருந்தாங்க. மீதி ஆனா பேர் மட்டும் என்டிஏ கூட்டணின்னு வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஆனா அவங்க இண்டிவிஜுவலா ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தியில இருக்கும்போது இன்னைக்கு அந்த 272 அவங்க டச் பண்ண முடியல. அதாவது மக்கள் இண்டிபெண்டா நீங்க ஆட்சி அமைக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையை உருவாக்கி இப்ப இருக்கிற கால நிலவரம். ஆனால் எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் நான் முன்பே சொன்னது போக தமிழகத்தில் திமுக எப்படி ஒரு ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியதோ அதே போல் ஒரு சூழ்நிலையை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் உருவாக்கி இருந்தால் இன்றைக்கு இந்தியா கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கும். இப்ப இருக்கிற ரேஷியத்தை நம்ம பார்த்தாவே. ஆனால் ஒரு மாநில கட்சியையும் இவர்கள் பந்தாடிய விதம், இவர்கள் அதற்கு அந்தந்த கட்சிகளை எப்படியெல்லாம் இரண்டாக உருவாக்கி அந்த சின்னத்தை முடக்கி அந்த சின்னத்தை வேறு இப்படியெல்லாம் உருவாக்கிய வரலாற்றை நம்ம பார்த்திருக்கிறோம்.